இப்ப நாம பார்க்க போற இந்த படம் ரொம்ப 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 வித்தியாசமான ஒரு படங்க. இது வித்தியாசமான படம் மட்டும் இல்ல, கட்டாயம் எல்லாரும் பார்த்தே தீர வேண்டிய ஒரு திரைப்படங்க. இந்த படத்தோட பேரு த ஹெட். இது 2014 வெளிவந்த ஒரு குறும்படம். வழக்கம் போலவே இந்த படத்தையும் நான் ரொம்பவே ஓப்பனா தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி ஓப்பனா கதை கேட்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோவை மேற்கொண்டு பாருங்க. இந்த படம் ஆரம்பிச்ச உடனே இந்த பெண்ணை தான் காட்டுறாங்க. இந்த பெண்ணு ஒரு மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கா. இது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. அங்க ஒரு லேடி நர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த பெண்ணோட 2 காலையும் விரிச்சிட்டு அந்த பெண்ணோட அந்தரங்க உறுப்புக்குள்ள ஒரு பெரிய மாட்டூசி மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து அதுல மருந்தை செலுத்தி அதை உள்ள சொருகுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டாக்டர் லேடி செக்யூரிட்டியை கூப்பிடுறாங்க. இவளுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு, இவளை நீங்க கூப்பிட்டு போலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு செக்யூரிட்டி இந்த பெண்ணோட கழுத்துல ஒரு நாய்க்கு போடுற மாதிரி சங்கிலியை போட்டு அப்படியே அந்த பெண்ணை தரன்னு இழுத்துட்டு போறான். அப்படி போற வழியில அந்த பெண்ணு பாக்குறா, அங்க ஒரு மாதிரி கூண்டு மாதிரி இருக்கு. அந்த கூண்டுல நிறைய பெண்களை அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த எல்லா பெண்களோட மார்பகத்திலயும் பழுப்பை சொருகி அங்க பால் கறந்துகிட்டு இருக்காங்க. இந்த பால் பண்ணையில மாடுகளுக்கு காம்புல இந்த பழுப்பை சொருகி பால் கறக்கிற மாதிரி கறந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த பெண்ணு மிரண்டு போறா. இந்த செக்யூரிட்டி என்ன சொல்றான்னா, கூடிய சீக்கிரம் உனக்கு இது போலதான் செய்ய போறோம் அப்படிங்கிறான். இப்ப சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறான். அங்க நிறைய கூண்டுகள் இருக்கு. அந்த கூண்டுகள்ல இந்த மாதிரி பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அங்க போயிட்டு ஒரு கூண்டுல இந்த பெண்ணை கொண்டு போய் அடைக்கிறான். அப்போ இன்னொரு செக்யூரிட்டி இன்னொரு பெண்ணை அதே போல கழுத்துல சங்கிலி மாட்டி தரன்னு இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்கான். இங்க நிறைய பெண்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே கர்ப்பமா இருக்காங்க. எப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு டாக்டர் லேடி ஒரு ஊசி போட்டாங்க இல்லையா, அது செயற்கை மூலமா கருத்தரிக்க கூடிய ஊசி. அவங்கள செயற்கை மூலமா கருத்தரிக்க வச்சு அவங்கள குழந்தை பிரசவிக்க வச்சு அதுக்கப்புறம் அவங்க பால் வரும் இல்லையா அவங்க கிட்ட இருந்து, அந்த தாய்ப்பாலை எடுக்கிறது தான் இந்த கம்பெனியோட வேலை. அதனாலதான் இவ்வளவு பெண்களை இங்க அடைச்சி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம கதாநாயகி பக்கத்துல இருக்க கூண்டுல ஒரு பெண்ணு இருக்கா. அவளுக்கு பயங்கரமா வலி எடுக்குது. அவ வலியில கத்துறா. நம்ம கதாநாயகி என்ன ஆச்சு ஏதாச்சும் பதறி பாக்குறா. அந்த சமயத்துல அந்த டாக்டர் லேடியும் ஒரு செக்யூரிட்டி அங்க வர்றாங்க. என்னன்னு பார்த்தா, இந்த பெண்ணுக்கு பிரசவ வலி எடுத்திருக்கு. அந்த பெண்ணோட அந்தரங்க உறுப்புல இருந்து அப்படியே ரத்தம் எல்லாம் வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூப்பிட்டு போகாம அப்படியே அந்த கூண்டுக்குள்ளேயே வச்சு அப்படியே பச்சையா அந்த பெண்ணுக்கு பிரசவம் பாக்குறாங்க. அந்த பெண்ணோட வயிற்றுல இருக்கிற குழந்தைய அந்த டாக்டர் அப்படியே ஓப்பனா பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டே வெளியே வருது. இப்போ அடுத்த செகண்டே அந்த குழந்தைய எடுத்து ஒரு டஸ்ட்பின்ல குப்பை தொட்டில தூக்கி போடுறாங்க. அப்படியே போட்டு அந்த குப்பை தொட்டி மூடிடுறாங்க. இதை பார்த்து அந்த பெத்த தாய் அலறா, தயவு செஞ்சு என் குழந்தைய கொடுங்க, என் குழந்தைய கொடுங்க அப்படிங்கிறா. ஆனா அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஒரு குப்பை மாதிரி அந்த குழந்தைய தூக்கி குப்பை தட்டுல போட்டுறாங்க. ஏன்னா இவங்களுடைய தேவை இந்த குழந்தை இல்லை, இதுக்கப்புறம் இந்த பெண்ணோட உடம்புல சுரக்க போற அந்த தாய்ப்பால் தான். அதனாலதான் அந்த குழந்தைய அவங்க ரொம்ப கேவலமா கேர்லெஸ்ஸா குப்பத்துல தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணு ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கா. இன்னைக்கு என் குழந்தைய கொடுங்க, என் குழந்தைய கொடுங்க அழுதுகிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல அந்த எரிச்சல் ஆகிற செக்யூரிட்டி இந்த ஷாக் கொடுக்குற ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு வர்றான். அதை எடுத்து அதுலயே அந்த பெண்ணு ஷாக் வைக்கிறான். என்ன நீ சும்மா வாழ் கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஷாக் கொடுக்குறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றான், சரி வா, உன்னுடைய நேரம் ஆரம்பிச்சிருச்சு, நீ பால் கொடுக்கணும், வா எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறான். அந்த பெண்ணு போக மாட்டேங்கிறா, அடம் பிடிக்கிறா. அவளை அடிச்சு தரன்னு அங்கிருந்து அப்படியே இழுத்துட்டு போறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கதாநாயகிக்கு அந்த பிரசவ வலி ஏற்படுது. அவ கத்த ஆரம்பிக்கிறா. ஒண்ணு ஒரு செக்யூரிட்டி என்ன பண்றான், அந்த கேட்டை திறந்து வா அவன் கையை கொடு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். இவன் அப்படியே கையை கொடுக்குற மாதிரி பார்த்து எட்டி ஓங்கிய செக்யூரிட்டி முகத்திலே மிதிக்கிறா. அவன் போய் விழறான். இப்ப நம்ம கதாநாயகி வெளியே அப்படியே அவன்கிட்ட இருக்கிற கத்தி ஒண்ணு எடுத்து அவன் கழுத்துல நச்சுன்னு சொருகுறா. இப்ப சுத்தி இந்த கூண்டு இருக்கிற பெண்கள்லாம் பார்த்து அப்படியே ஆரவாரம் பண்றாங்க. ஏய் விடாத, இன்னும் குத்து, அவனை குத்தி கொடூரமா சாவடி அப்படிங்கிறாங்க. நம்ம கதாநாயகி நல்லா ஓங்கி குத்தி அவனை அங்கேயே கொல்றா. இப்போ அந்த சத்தத்தை கேட்டு இன்னொரு செக்யூரிட்டி அந்த வார்டுக்குள்ள வர்றான். இப்போ ஒளிஞ்சிருந்த நம்ம கதாநாயகி அவனையும் ஒரு சங்கிலி எடுத்து அவன் கழுத்துல மாட்டி அப்படியே அவனை கொலை பண்ண பாக்குறா. அப்போ எல்லா மத்த பெண்களும் கத்துறாங்க, இவனையும் விடாத, இவனையும் சாகடி அப்படின்னு அவ்வளவு ஆக்ரோஷமா கத்துறாங்க. இப்போ அவனையும் கொடூரமா சாகடிக்கிறா நம்ம கதாநாயகி.
அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல பக்கத்து வார்டுக்கு போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு போனா அங்க ஒருத்த வந்து ஒரு பெண்ணை வந்து அப்படியே கொடூரமா வந்து சுட்டு சாகடிக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த பெண்ணு வந்து இவங்களுக்கு பயன்படல, இவங்களுக்கு உபயோகம் இல்லாத பெண்களை வந்து அப்படி கொடூரமா சுட்டு சாகடிச்சிடறானுங்க. அதை பார்த்து அப்படியே பயந்து போனாவோ அதுக்கடுத்து இன்னொரு வார்டுக்கு போய் பார்க்கறா. அவ்வளவுதான் மிரண்டே போறா. என்னன்னு பார்த்தா அங்க வந்து நிறைய பெண்களுக்கு வந்து அவங்க மார்பகத்துல வந்து இந்த மாதிரி பழுப்பு டீபோர்டு சொருகி பால் கறந்துகிட்டு இருக்காங்க. பாருங்க எப்படி இவங்க நின்றுகிட்டு இருக்காங்கன்னு. மாட்டு பண்ணைகள்ல வந்து மாடுகளுக்கு எப்படி வந்து இந்த டியூபை சொருகி வந்து பால் கறப்பாங்களோ அந்த மிஷின்ல அந்த மாதிரி இவ்வளவு பெண்களுக்கும் கறந்துகிட்டு இருக்காங்க, பால் கறந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோட பயந்து பதறி போன கதாநாயகி அப்படியே தட்டு தடுமாறி இன்னொரு ரூமுக்குள்ள போறா. அங்க ஒரு பெண்ணு வந்து அப்படியே சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கா. அவட்ட பேசலான்னு முயற்சி பண்ணும் போது அங்க ஒரு செக்யூரிட்டி வந்துடுறான், வந்து நம்ம கதாநாயகி பிடிச்சிடுறான். இப்ப கட் பண்ணா நம்ம கதாநாயகி வந்து மயக்கம் தெளிஞ்சு கண் விழிச்சு பாக்குறா. பார்த்தா பக்கத்துல இந்த செக்யூரிட்டி கொடூரமா இறந்து கிடக்குறான். நிமிந்து பார்த்தா இந்த மனநலம் சரியில்லாத மாதிரி இருக்கிற இந்த பெண்ணு வந்து பார்த்து சிரிக்கிறா. நம்ம கதாநாயகி கேட்கறா, நீ தான் இவனை கொன்னியா அப்படின்னு. அவன் ஆமா ஆமா நான் தான் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறா. ஓகே நீ நல்ல வேலை பண்ண, நம்ம எங்கேயும் இப்படியே தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரூமுக்குள்ள யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே ரெண்டு பேரும் ஒழிஞ்சிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா இந்த டாக்டர் லேடி தான், அந்த பொம்பளை தான் வர்றா. உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா இந்த பொம்பளை அட்டாக் பண்ணி அவளை அப்படி பிடிச்சி அமுக்கி அவன் வாயை பிடிச்சி நல்லா விரிச்சு ஒரு கத்தி எடுத்து அவன் நாக்கை இழுத்து வச்சு கருகன்னு துண்டா அறுத்து எடுத்துடுறாங்க. அந்த நாக்கு அப்படியே அறு போட்டு அப்படியே கத்தவும் முடியாம அந்த லேடி கதறா. இப்போ அவளோட ட்ரெஸ்ஸை வந்து மாத்திட்டு இவங்கள மாதிரியே ஒரு யூனிஃபார்ம் அந்த டாக்டர் லேடிக்கு போட்டு அவளை கொண்டு போய் இவங்க இருந்த கூண்டுக்குள்ள வந்து அடைச்சி விட்டுறாங்க. இப்போ அந்த டாக்டர் வந்து இவங்கள மாதிரி ஒரு அந்த ஒரு பெண்ணு மாதிரி மாறி ஆயிடுறா. ஆனா அவளால் பேச முடியல, தான் தான் டாக்டர்னு சொல்ல முடியல. அவ பேபான்னு கத்துறா. ஆனா செக்யூரிட்டி யாருமே கண்டுக்கல, இவ்வளவு வந்து ஒரு சராசரி இந்த மாதிரி ஒரு பெண்ணு தான் அப்படின்னு நினைச்சு விடுறாங்க. அதுக்கு அடுத்து அங்க இருந்து நம்ம கதாநாயகி தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பாக்குறாச்சு. மறுபடியும் யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேட்குது. இவங்க இப்போ ரெண்டு பேரும் ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வர்றாங்க. யாருன்னு பார்த்தா இவன் தான் அந்த கம்பெனியோட முதலாளி. அந்த கம்பெனி மேனேஜர்கிட்ட சொல்றான், இது போல வந்து அந்த ஃபேஸ் கிரீம் கம்பெனிக்கார வந்து ப்ரொடக்ஷனை வந்து எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டான். ஸோ நமக்கு இன்னும் வந்து 2 மடங்கு தாய்ப்பால் தேவைப்படுது. அதனால நீங்களும் வந்து வேலையை தீவிரப்படுத்துங்க, இவங்களை இன்னும் அதிகமாக சித்திரவதைப்படுத்தியாவது என்ன பண்ணியாவது இன்னும் நிறைய தாய்ப்பால் எடுங்க அப்படி அந்த முதலாளி உத்தரவு போடுறான். உடனே அந்த மேனேஜரும் சரிங்க ஏன் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். அப்படியே வந்து ஒரு விளம்பரத்தை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த லேடி என்ன சொல்றான்னா, நீங்க ஒரே வாரத்துல அப்படியே சிகப்பாயிடுவீங்க, உங்க கண்ணமெல்லாம் வந்து அவ்வளோ மென்மையா இருக்கும், அப்படியே அழகுல மிளிருவீங்க அப்படின்ட்டு ஒரு ஃபேஸ் கிரீம் விளம்பரத்தை காட்டுறாங்க. அதை அப்படியே கட் பண்ணா இந்த மாட்டு பண்ணையை காட்டுறாங்க. இங்க வந்து மாடுகளுக்கு வந்து ரொம்ப கொடூரமா சித்திரவதை பண்ணி எப்படியெல்லாம் அந்த மாட்டுக்கிட்ட இருந்து பால் கறக்குறாங்க, அந்த மாடுகளுக்கு வந்து எப்படி செயற்கையான முறையில வந்து அவங்க கருத்தரிக்க வைக்கிறாங்க, அதுல எப்படி குட்டி போடுதுங்க, அந்த குட்டிகளை இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து ஓப்பனா அப்படியே அந்த காட்டுறாங்க. ரொம்ப கொடூரமா வந்து அந்த மாட்டு பயன் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் காட்டுறாங்க அப்படின்னா, இது போல மாடுகள்ல இருந்து அந்த பால் கறந்து அந்த பால்ல தான் வந்து இது போல பெண்களுக்கான அந்த அழகு சாதன பொருட்கள், அந்த முகத்துக்கு பூசுற அந்த முகச்சாயங்கள், இது போல அந்த ஃபேஸ் கிரீம்லாம் தயாரிக்கிறாங்க. அதை தான் வந்து இப்ப படமா காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம மாட்டு பால்ல தயாரிக்கிற மாதிரி ஒருவேளை உண்மையாவே பெண்களை வந்து இது போல சித்திரவதை பண்ணி தாய்ப்பால்ல இந்த மருந்து மெடிசன் தயாரிச்சா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அதே போலதான் மாடுகளுக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை சொல்ல வர்றாங்க. ஸோ இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. மறுபடியும் இது போல ஒரு வித்தியாசமான படத்தோட உங்களை வந்து மீட் பண்றேன்.